தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு வணக்கம். கவிஞர் ரவிதாசனுடைய 50வது பொன்விழா என்பது உள்ளபடியே ஒரு கொண்டாட்டம் தான். இந்த கொண்டாட்டத்தில் உணர்வுகளுக்குத்தான் இங்கே மரியாதையை தவிர பேச்சுக்கு அல்ல. பேசுவது எப்பவும் பேசிட்டு இருக்கோம், எழுதுறது எப்பவும் எழுதிட்டு இருக்கோம். ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு அற்புதமான தருணம். எனவே உணர்வு பூர்வமாக நீங்கள் எழும்பூரில் நிகழ்ச்சியை வச்சுருக்கோம், ஒரு வார நாளில் நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஆனால் மக்கள் வியாசர்பாடியிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. இங்கே 5 மணிக்கு வரணும்னா வியாசர்பாடியிலேருந்து குறைஞ்சது 2லேருந்து 3 மணிக்கு உள்ள கிளம்புனாதான் இங்கே 5 மணிக்கு வர முடியும். போக்குவரத்து அவ்வளவு எளிதானதல்ல. நேரடியாக பேருந்து வசதி இங்கே கிடையாது. இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில நண்பர்களும் தோழமையும் உறவும் இந்த நிகழ்வுல பங்கேற்கிட்டு இருக்கிறது. ரவிதாசன் அவர் இணையர் உமா ரவிதாசன் அவங்க 2 பேருடைய மனித பண்புக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கிற கூட்டம். எனவே அந்த வகையில நாம இங்க பெருந்தன்மையெல்லாம் கிடையாது. அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுக்கிறது தான் மனிதத்தன்மையாக இருக்க முடியும் என்கின்ற அடிப்படையில தான் அவருக்கு முதல்ல மரியாதை செலுத்துவோம் என்கின்ற வகையில அந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. அந்த மலர் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு மலர் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மலரை தொகுத்தவர் அவருடைய இணையர். எந்த விதமான கள்ளங்கபடம் இல்லாம உள்ளதை உள்ளபடி பல விஷயங்களை அந்த மலர்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல நீ மனுஷனா வாழ வேண்டாம், நுகர்வோரா வாழ்ந்தா போறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரும்பகுதி மக்கள் இன்றைக்கு நுகர்வோரா மாறிட்டாங்க. அந்த மனிதத்தன்மை இல்லை. மனிதத்தன்மை இருந்தா தானே கோபம் வரும். மனிதத்தன்மை இருந்தா தானே ஒரு அநியாயத்தை எடுத்து கேள்வி கேட்கணும் தோணும். நுகர்வோர் மனநிலைக்கு வந்த பிறகு எனக்கு என்ன லாபம் தானே யோசிக்க தோணும். எனவே மனிதத்தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலகி எங்க போயிட்டோம்னா நுகர்வு தன்மைக்கு போயிட்டோம். அந்த மனிதத்தன்மையோடு வாழ்வதற்கு மிக அடிப்படையான அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கல்வி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா 10ஆம் தேதி அவர் வைத்திருப்பது என்பது சிறப்பு மிக்க நாள். அன்னை சாவித்ரிபாய் பூலேவுடைய நினைவு நாள். இன்றைக்கு கல்விக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அன்னை சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய நினைவு நாள். அன்னை சாவித்ரிபாய் பூலேவும் மகாத்மா ஜோதிராவ் பூலேவும் இந்தியாவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். காரணம் என்னன்னு கேட்டா, உஸ்மான் ஷேக்கும் ஃபாத்திமா ஷேக்கும் இல்லாமல் உங்களுக்கு மகாத்மா ஜோதிராவ் பூலேவும் அன்னை சாவித்ரிபாய் பூலேவும் செயல்பட்டிருக்க முடியாது. அவர்களுக்கு வீடு இல்லாத போது தங்கள் வீட்டை கொடுத்தவர்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு இடம் இல்லாத போது தன் வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்திக்கலாம் சொன்னவங்க. ஆசிரியர் இல்லை என்கின்ற போது தானே ஒரு ஆசிரியராக எல்லா இடத்திலையும் ஒரு கடிதத்தில் அன்னை ஃபாத்திமா ஷேக் பற்றி அன்னை சாவித்ரிபாய் பூலே மகாத்மா ஜோதிராவ் பூலே எழுதின கடிதத்தில் சொல்றாங்க, இன்றைய சூழல்ல இவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய முடியாமல் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் எழுதுறாங்க, ஃபாத்திமாக்கு தான் பாரம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுறாங்க. அப்படி என்றால் எந்த அளவிற்கு தோழமை அங்கே இருந்திருக்க வேண்டும். எனவே இந்தியா என்பது ஒரு நம்பிக்கை கொண்ட நாடு அல்ல, பல நம்பிக்கை கொண்ட நாடு. இது வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடக்கூடிய ஒரு நாடு. கல்விக்கு காலந்தோறும் முக்கியத்துவம் கொடுத்த நாடு. இந்த நாட்டினுடைய இந்த தன்மையை மாற்றி ஏதோ ஒரு பண்பாடு தான் எல்லோர் பண்பாடு என்கின்ற மாற்றக்கூடிய ஒரு சூழலில் ரவிதாசனுடைய இந்த பொன்விழா மலர் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுப்பதாக நான் நினைக்கின்றேன். வியாசர்பாடி அப்படின்னு சொன்னா, வியாசர்பாடின்றது உழைக்கிற மக்கள் வாழ்கின்ற இடம். தலைமுறையாக உழைக்கின்ற மக்கள் வாழ்கின்ற இடம். உழைக்கின்ற மக்களிடம்தான் கவிதை பிறக்கும். உழைக்கின்ற மக்களிடமிருந்து தான் கலை இலக்கியம் பிறக்கும். அதை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழ் உழைக்கின்ற மக்களிடமிருந்து பிறந்த மொழி. அதனால தான் தமிழ்ல ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு
ஒரு நபரை குறிப்பதற்கோ பல பெயர்கள் வைத்திருக்கிறாங்க. யானைக்கு பல பெயர் இருக்குல்ல, குதிரைக்கு பல பெயர், இப்படி பல பெயர்கள் வருவதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உழைக்கின்ற மக்கள் தங்கள் உழைப்புக்கு தகுந்தாற் போல அந்த பொருள் எப்படி பயன்பட்டதோ அதை வைத்து பெயர் வைத்தார்கள். பெரும்பகுதி காரண பெயர் தானே. தமிழ்ல இருக்கிற பெரும்பகுதி பெயர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா காரண பெயர்கள். அப்ப உழைக்கிற மக்கள் தான் எப்படி ஒரு பொருளையோ அல்லது ஒரு விலங்கையோ ஒரு பறவையோ எப்படி உணர்ந்தார்களோ அது உணர்ந்ததற்கு தகுந்தாற் போல அதற்கு பெயர் வைத்தார்கள் என்று. தமிழ் செம்மொழின்னு சொன்னீங்கன்னா, செவ்வியல் மொழின்னு சொன்னீங்கன்னா, அது இன்று வரை அழியாமல் அது அறிவியலை உள்வாங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் உழைக்கின்ற மக்கள். அந்த உழைக்கின்ற மக்கள் உலகத்தின் பல பகுதியிலிருந்து பல பகுதிக்கு போற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் உழைக்கின்ற ஒரு சமூகத்தில் பிறந்த ஒரு உழைப்பாளி உழைக்கின்ற மக்கள் வாழக்கூடிய புளியாந்தோப்புக்கும் யாசர்பாடிக்கும் வந்திருக்கிறாரு. அதனால் அந்த விவசாயத்தோடு இருந்த அந்த உணர்வும் இங்க இருக்கக்கூடிய சுமைப்பணியில இருந்து ஆலய பணி வரைக்கும் செய்யக்கூடிய இந்த தொழிலாளியோட உணர்வும், அந்த ரெண்டு உணர்வும் கலந்ததுதான் உங்களுக்கு கவிஞர் ரவிதாசனுடைய படைப்பு. அந்த பார்வையில் இருந்துதான் கவிஞர் ரவிதாசன் கலைஞரை பார்க்கிறார். அந்த பார்வையில் இருந்துதான் கவிஞர் ரவிதாசன் இளையராஜாவை பார்க்கிறார். அந்த பார்வையில் இருந்துதான் கவிஞர் ரவிதாசன் என்னுடைய கலைஞர் காவியத்தை வெளியிட்டால் அது ஆர் ஆசாவை தவிர வேறு யாரும் கிடையாதுன்ற பிடிவாதம் கூட அந்த தத்துவ பார்வையில் இருந்துதான். ஏனென்றால் அவர் சந்திக்காத நபர் இல்லை அப்படின்றத நம்ம அந்த மலரை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். நட்டாவையே பார்த்துட்டு வந்துட்டார், நட்டா கிட்ட இருந்தே விருது வாங்கிட்டார். அது என்ன முரண்னு பாத்தீங்கன்னா, தோழர் நல்ல கண்ணுடைய படமும் நட்டாவோட படமும் பக்கத்துல போட்டிருக்கிறார். தோழர் நல்ல கண்ணு பக்கத்தில் நிற்கிறாரு, நட்டா கிட்டையும் விருது வாங்குறார். எனவே அவர் நூலை வெளியிடணும் நினைத்திருந்தால் யாரை வைத்து வேண்டுமானால் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தத்துவத்திற்கு தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்திற்கு நேர்மையான ஒரு மனிதராக அவர் அடையாளம் பார்த்திருக்கக்கூடிய மேனாள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இன்றைய தேதியில நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அத்தகைய திரு ராசா அவர்கள் எத்தனை காலமானாலும் சரி, என்னைக்கு நீங்க வெளியிடுறீங்களோ அன்னைக்கு வெளியிட்டா போறோம் என்று காத்திருக்கிற அந்த பிடிவாதம் இருக்குல்ல, அந்த பிடிவாதம் கூட ஒரு கொள்கையின் அடிப்படையிலான ஒரு பிடிவாதம் தான். எனவே இந்த பொன்விழாவில் அவரு தான் எப்படி 1ஆம் வகுப்பு படிக்காம பள்ளிக்கூடத்தை விட்டு, அவருக்கு ஒன்றும் வாய்ப்பு கொடுக்காமலாம் இல்லை, கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடி வந்தது யாரு இல்லைங்களா? அதை நேர்மையா பதிவு பண்ணி இருக்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, அந்த இடத்துல அந்த தாய், இப்ப அவர் என்ன நினைக்கலாம், எங்க அம்மா நான் கவிஞராக்கல நினைக்கலாம். ஆனா அந்த வயசுல அந்த தாய் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நான் கேட்கிறேன். அந்த தாயினுடைய கடிதத்தை அவர் அதுல போட்டிருக்காரு, அந்த மலர்ல போட்டிருக்கிறார். அந்த தாய் என்ன சொல்லுது, டேய் 10வது படிச்சிடுறா, நீ கவிதை அழிஞ்சு போயிடாத அப்படின்றாரு. அந்த நேரத்தில் அந்த தாய் அப்படித்தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அதுதான் தாய் இல்லையா? நீ கவிஞராயிருன்னு சொல்றதா தாய்? நீ நிறைய கல்வி கற்கணும்னு சொல்றது தானே ஒரு தாய். ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு நியாயமான எதிர்பார்ப்பை அந்த கடிதத்தில் உங்களால பார்க்க முடியும். தாயை விட தன்னுடைய தன் அக்கா தன்னை சுமந்த விஷயத்தை அங்க பதிவு பண்றார். தன் மாமா ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு போட்ட சண்டைய அந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். எல்லாவற்றையும் விட தான் பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடி ஆடு மேய்க்க போயிருந்தாலும் ஆடு மேய்க்க அழைத்துட்டு போன இருந்த இடத்துல அந்த ராதா அக்கா, அந்த அக்கா தனக்கு மாலை நேரத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க, மாலை பள்ளிய நீ எழுத்து கத்துக்கோ அப்படின்னு எழுத்த கத்துக்க வச்சிருக்கிறாங்க. எழுத்தினுடைய ஆர்வம் எங்கே இருந்து பிறந்திருக்கு? ஆடுகள் மத்தியிலிருந்து தான் பிறந்திருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். பல்கலைக்கழகங்கள்ல அறிவு பிறக்காது, பட்டம் தான் கிடைக்கும். அறிவு எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா ஆடுகள் மத்தியிலிருந்து தான் கிடைக்கும், மாடுகள் மத்தியிலிருந்து தான் கிடைக்கும், உழைக்கின்ற மக்கள் மத்தியிலிருந்து தான் கிடைக்கும், உழைப்பிலிருந்து தான் அறிவு கிடைக்கும். அப்படித்தான் கவிஞர் ரவிதாசனுக்கும் உழைக்கின்ற மக்களிடமிருந்து அறிவு கிடைச்சிருக்கு. அந்த அறிவுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு வடிவம் தேவைப்படுது, அவ்வளவுதான்.
இயல்பாக தனக்குள் பிறந்து விட்ட அந்த அறிவுக்கு ஒரு எழுத்து என்கின்ற அந்த அறிவும் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்கு வசதியாக இருப்பதனால் அவர் அந்த இரவு கிடைத்த எந்த வாய்ப்பையும் பயன்படுத்த தெரிந்தவர் கவிஞர் ரவிதாசன். அதுதான் அந்த மலர் மக்களுக்கு கொடுக்கிற செய்தியாக நான் பார்க்கிறேன். நீங்க அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சீங்கன்னா, நம்மெல்லாம் ஏதோ வியாசர்பாடியில 10க்கு 10 இருக்கிறோம், 8க்கு 4 இருக்கிறோம், அது கூட இல்லாம நடைபாதையில் இருக்கிறோம், அப்படிலாம் கவலைப்பட்டுக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் யாராக முடியும்? ஒரு பீம்ராவ், ஒரு அம்பேத்கரா மாற முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான். சரியா? நீங்க ஏசி ரூம்லயே இருந்தாலும் நீங்க அம்பேத்கர் ஆயிட முடியாது. நீங்க ரொம்ப இயல்பானது. குழந்தைகளுக்கு நாம சொல்ல தவறுகின்ற, குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தியே என்னன்னு கேட்டீங்கன்னா, ராம்ஜி சக்பாலுக்கும் பீம்ராவுக்கும், குழந்தை பீம்ராவுக்கும் இருந்த இடையில ஏற்பட்ட ஒப்பந்தம் தான். 14 குழந்தையில ஒரு குழந்தைங்க, 14 குழந்தையில ஒரு குழந்தை, அதுவும் கடைசி குழந்தை. சரி, அப்ப குடும்பம் எவ்வளவு பெரிய. ஆனா வறுமைதான். எப்படி இன்றைக்கு நம்முடைய உமா அவர்கள், ரவிதாசனுடைய இணையர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் தான் வேலை செய்யறாங்க இல்லையா? எல்லாருக்கும் சோறு சமைச்சு போடுறீங்கல்ல நீங்க. அதை போலத்தான் ராம்ஜி சக்பால் ஒரு ஹெட்மாஸ்டர். உங்களுக்கு என்ன வருமானமோ அந்த வருமானத்தை விட ராம்ஜி சக்பாலுக்கு குறைவான வருமானம். அந்த காலத்துல ஹெட்மாஸ்டருக்கு என்ன வருமானம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர், சின்ன வீடு, ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய வீடு, எண்ணிக்கை அதிகம். புள்ளகிட்ட சொல்றாரு, இந்த ஒரு புள்ள தான் படிப்புல ஆர்வம் காட்டுதுன்னு அப்பா கண்டுபிடிக்கிறார். இந்த ஒரு புள்ள தான் படிப்புல ஆர்வம் காட்டுது. ஆனா ஆர்வம் காட்டுற அப்பா புள்ளைக்கு என்ன செய்ய முடியல? வாய்ப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியல. அப்ப புள்ளகிட்ட சொல்றாரு, எப்பா நீ பள்ளியிலிருந்து வந்த உடனே தூங்கிரு, 10 மணிக்கு உன்னை எழுப்புறேன். எல்லாரும் 10 மணிக்கு தூங்க போயிருவாங்க. எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய? படிக்க ஆரம்பி. காலையில 4 மணிக்கு எல்லாரும் எழுந்துப்பாங்கல்ல, அது வரைக்கும் நீ படி. சரியா? 4 மணிக்கு மேல நீ என்ன செய்யலாம்? திரும்பவும் தூங்கலாம். அதுக்கப்புறம் எழுந்து எங்க போலாம்? பள்ளிக்கூடத்துக்கு போலாம். இரவு 10லிருந்து விடிய காலையில 4 வரைக்கும் பீம்ராவ் படிப்பதற்கு அவங்க அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க அப்பா விளக்கை எரிய வைப்பதற்கு அந்த விளக்குல எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்பெல்லாம் சுவிட்ச் போட்டு தூங்க முடியாது, படுறான்னு சொல்லிட்டு பக்கத்துல படுத்துக்க முடியாது. பிள்ளையினுடைய படிப்பு எந்த வகையிலும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு விளக்குல எண்ணெயை ஊற்றி கொண்டே இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இரவு முழுக்க தூங்காமல் பிள்ளையோட படிப்புக்காக உட்கார்ந்து இருந்த அப்பா அடுத்த நாள் காலையில் அவர் வேலைக்கு போகணும்ல, போயிருக்காருல்ல. அப்போ அந்த அப்பாவனுடைய ராம்ஜி சக்பால் இல்லாம பீம்ராவ் என்ன ஆயிருக்க முடியாது? அம்பேத்கர். அப்போ என் புள்ள அம்பேத்கர் ஆகணும்னா நான் யார் ஆகணும்? நான் ராம்ஜி சக்பாலா மாறணும்ல. அப்ப நான் ராம்ஜி சக்பாலா மாறாம என் பிள்ளைய மாத்திரம் நான் எப்படி பீம்ராவ் ஒரு அம்பேத்கரா மாத்துறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் என்பது ஒரு சாதாரண பெயர் அல்ல, அது ஒரு அடையாளம் அல்ல, அது ஒரு தத்துவம் என்பதை நான் புரிந்து கொள். ஒரு தத்துவம், அது எல்லோருக்குமான தத்துவம். அது மனித குலத்தில் இருக்கிற ஒடுக்குமுறைக்கு எதிராக விடுதலை பெற வேண்டும் என்று உலகத்தின் எந்த பகுதியில் யார் நினைத்தாலும் அதற்கான தத்துவம் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர். அந்த தத்துவத்தை உள்வாங்கக்கூடிய உழைக்கின்ற வர்க்கம் ரவிதாசனாக கொந்தளிக்கும். காதல் கவிதையில கூட ஒரு கொந்தளிப்பு தெரியுது இல்ல, அதுபோல ஒரு கொந்தளிப்பு மனதிற்குள் இருக்கணும்னு சொன்னா அதற்கு நாம் பாபா சாஹிப்பை உள்வாங்க வேண்டும். புத்தர் மிக அழகாக சொல்லுவார், மக்களிடம் உரையாடுங்கள், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே கொடுங்கன்னு சொல்லுவார். நீங்க வேற எங்கேயும் போய் படிக்க முடியாது. மக்களிடம் கேள்வி இருக்கிறது, மக்களிடம் பதிலும் இருக்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அவங்களால என்ன செய்ய முடியல, பொருத்தி பார்க்க முடியல. காரணம் என்ன? சிக்கலுக்கு உள்ளே இருந்து ஒன்றை யோசித்தால் தீர்வே கிடைக்காது. மிக அழகாக தொகுத்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுத்ததுல இன்றைக்கு நிகழ்வு தான் மிகப்பெரிய சவால் மிக்க நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா?
அவ்வளவு சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு இடையூறுகள் இங்க வந்து இருந்தது நீங்க வந்து பார்த்தீங்க. ஆனா அவங்க பத்தி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள திட்டுறாங்க, மைக்கில் இப்படி திரும்பி திட்டுறாங்க, திட்டி முடிச்சு அப்புறம் மைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுறாங்க, மகிழ்ச்சியா வந்து கூப்பிடுறாங்க. அப்போ பல பரிணாமங்கள் அந்த இடத்துல தேவைப்படுது இல்லை உங்களுக்கு? இது ஒரு கற்றல் தானே. ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக எவ்வளவு விஷயங்களை எப்படியெல்லாம் வந்து சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்கின்ற ஒரு கற்றல் செயல்பாடு இங்கு நிகழ்ந்ததாக நான் ஒரு மாணவனாக கற்றுக்கொண்டேன் என்பதுதான். ஒவ்வொரு இதைத்தான் புத்தர் சொல்றார், நீ மக்களிடம் செல்லு, நீ மக்களிடம் கற்றுக்கொள்ள. நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க, PhD முடிச்சிருக்கட்டும், பெரிய அலுவலராக கூட இருக்கட்டும், தன் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உடலை படுக்க வைக்கிறதுக்கு தெரியுமா? அந்த நிமிஷத்துல, அந்த சோகத்துல உடலை படுக்க வைக்க தெரியாது. அதே போல யாருக்கு தகவல் கொடுக்கணும் அடுத்து தோணாது. அப்படின்னா அவருக்கு அறிவில்லைன்னு அர்த்தமா? அதைத்தான் புத்தர் சொல்றார். மக்களிடம் கேள்வி இருக்கிறது, மக்களிடம் பதிலும் இருக்கிறது. நீ கேள்வியும் கேளு, பதிலையும் கேளு, சங்கத்துக்கு வா. இல்லையா? பௌத்த சங்கம் அதுதானே, பிச்சுக்கள் அதானே சொல்றாரு. பிக்குகள் என்ன செய்யணும்? சங்கத்துக்கு வா. சங்கத்துல இதான் இந்த இடத்துல கேள்வி எழுப்புனாங்க, இந்த இடத்துல இந்த பதில சொன்னாங்க, விவாதி. அதான் டயலெக்டிக்ஸ். நீங்க காரல் மார்க்ஸ் சொன்ன டயலெக்டிக்ஸ் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இயங்கவியல் என்றால் என்ன? விவாதம் தானே. அந்த விவாதத்தை தானே புத்தர் சொன்னாரு. மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், கற்றுக்கொண்டதை வந்து விவாதி, விவாதித்து மீண்டும் மக்களிடம் போய், ஐயா இந்த சிக்கலை நீங்க தான் சொன்னீங்க, இந்த தீர்வையும் உங்ககிட்ட தான் இருக்கு, இந்த சிக்கலுக்கு இந்த தீர்வு சரியா இருக்குமான்னு பாருங்க. அதைத்தான் லெனின் சொன்னாரு. எந்த அளவிற்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு களப்பணி ஆற்றணும், எந்த அளவுக்கு களப்பணி ஆற்றுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். படிப்பில்லாத களப்பணியும் களப்பணி இல்லாத படிப்பும் ரெண்டுமே வந்து பயன்படாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் புத்தரை யாரோடு ஒப்பிடுகிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்றால் காரல் மார்க்ஸோடு ஒப்பிடுறார். அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பார்வையில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் இருந்திருந்தால் அதுதான் புத்தர். 2500 வருஷத்துக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டிலே புத்தர் இருந்திருந்தால் அதுதான் யாரு? மார்க்ஸ். இதுதான் அவர் வந்து ஒரு பொது உடைமை சமுதாயம் மலருவதற்கு இந்தியாவிற்கு உகந்தது பௌத்தம் என்று சொல்வதற்கு அடிப்படை அதுதான், வேற எதுவுமே இல்லை. அந்த பௌத்தத்தை உள்வாங்கி, பாபா சாஹிப்பை உள்வாங்கி, தன் வாழ்க்கை போராட்டத்தோடு அது இணைந்து கடைசியாக அந்த புளியாந்தோப்புல வஉசி நகர்ல இமயவர்மனை குறிப்பிடாமல் இல்லையே ஒரு 3 பேராகிராஃப் சொல்லி இருக்கிறார். அந்த இரவு பாடசாலை பற்றி, அந்த இரவு பாடசாலை தான் எனக்கு அறிவை கொடுத்தது அப்படின்றது. நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல போய் 10வது முடிக்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி எது எனக்கு அறிவை கொடுத்ததுன்னா அந்த இரவு பாடசாலை, டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலை தான் எனக்கு அறிவு கொடுத்தது அப்படின்றத வந்து அவர் வந்து பதிவு செய்கிறார். எதற்காக இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தமான சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையில கல்வி வளாகமே இல்லாத படிப்பு. அதுதான் எதற்கு தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோன்னு எவனுக்குமே தெரியல. தெரியாமலே எதிர்க்கிறோன்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்ல, கல்வி என்ற சொல்லே கிடையாது, கல்வி என்ற சொல்லே இல்லை, கல்வியை பற்றி அந்த புரிதலே கிடையாது. வளாகம் இல்லாத படிப்பு. ஏன்னா வளாகம் இருந்தால் தானே இடஒதுக்கீடு, வளாகம் இருந்தால் தானே ஸ்காலர்ஷிப். டிஜிட்டலுக்கு எதுவுமே தேவையில்லைல்ல, டிஜிட்டல் இந்தியா இது, எவன் வேணாலும் எங்க வேணாலும் படிச்சுக்கோ என்று ஒரு கல்வியை சீரழிக்கிற மிக மோசமான ஒரு கொள்கையை ஒன்றிய அரசு முன்வைத்திருக்கிறது. அதோட உச்சம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஸ்கிட் பாரத் சிக்ஷா அதிஷ்டான்ற அந்த மசோதா. அந்த மசோதா நிறைவேறிவிட்டால் அரசிடம் ஒரே ஒரு கல்லூரி கூட அரசின் முழு செலவில் இயங்குகிற கல்லூரி பல்கலைக்கழகம் இருக்காது. ஒட்டுமொத்த கல்லூரியும் யார்கிட்ட இருக்கும், பல்கலைக்கழகம் யார்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பேராசிரியர்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. சிலபஸ்ல இருக்கிறது தான் பேச முடியும், சிலபஸை தாண்டி அரசை விமர்சித்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது என்கின்ற வகையில ஆய்வாளர்களுடைய ஆசிரியர்களுடைய கல்வியல் சுதந்திரத்தை பறிக்கின்ற மிக மோசமான மசோதா எங்க நம்ம மேல இருக்கிற கத்தி மாதிரி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுடைய விவாதத்தில் இருக்கு. எனவே கல்வி என்பது எது என்பதை காட்டக்கூடிய மலராக நான் பார்க்கிறேன். தேசிய கல்விக் கொள்கைக்கு சவால் விடும் மலராக கவிஞர் ரவிதாசனுடைய இந்த பொன்விழா மலர் வந்திருக்கிறது.
அவருக்கும் அவரை வளர்த்தெடுத்த பெற்றோர், அவருடைய அக்கா, மாமா உள்ளிட்ட அந்த குடும்பத்தார், அவரை இன்று தன்னுடைய கண் பார்வை, கண் இமைகள் போல் காத்து கொண்டிருக்கிற அவருடைய இணையர் உள்ளிட்ட அவருடைய தோழமைகள், அவருடைய நட்புகள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் நான் தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றி கூறி, இப்படி ஒரு மகத்தான கவிஞனை இத்தனை காலம் போற்றி போற்றி நீங்கள் காத்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அவர் நூற்றாண்டை கடந்து வாழ்வார். நூற்றாண்டு விழா நடக்கும். அந்த நூற்றாண்டு விழாவில் 100க்கும் அதிகமான புத்தகங்கள், மக்களால் பாராட்டப்பட்ட புத்தகங்களை எழுதிய மகா கவிஞன் என்கின்ற புகழோடு அவர் வாழ்வார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.